உன்கிட்ட நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். நீயும் என்கிட்ட ஏதோ பதில் சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு என் கண்ணெதிர்க்க வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒருத்திய நான் மனசார விரும்பினேனோ அவ பக்கத்துல வந்த உடனே உன்னதான் விரும்புறேன்னு சொல்லணும்னு தோணுது. உன்னை மனசார விரும்புறேன்னு சொல்ல தோணுது. உன்னை பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு என் அன்போட மரியாதை எனக்கு புரியாம இருந்தது. அன்புக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பொண்ணு இழந்துட்டேன்னு எனக்கு இப்ப தெரியுது. என் இதயத்துல இருந்த அந்த உருவம் உயிரோட இருக்கிறத நான் பார்த்துட்டேன். என் மனசுல பதிஞ்ச அந்த உருவம், அன்பால பதிஞ்ச உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது அதை என்னால விடவே முடியாது. நான் விடவும் தயாரா இல்ல. நீ மறுபடியும் என்ன எப்ப பார்க்க போற? அதான் எனக்கு பயமா இருக்கு. நான் கேள்விப்பட்டனே, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆமா, ஆனா அந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க விரும்பல. அந்த கல்யாணமே எனக்கு ஏமாற்றம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் கல்யாணம் உன் கூட தான் நடந்திருக்கணும். என் இதயத்துல எனக்குன்னு ஒரு மணப்பெண் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அது உன் உருவம் தான். கல்யாணங்கிறது ஒரு பவித்திரமான பந்தம். இதுல ரெண்டு இதயங்கள் இணைக்கப்படுது. அங்க இருந்துதான் ஒரு குடும்பமே உருவாகுது. இப்ப நீங்களும் கல்யாணத்தை செஞ்சு குடும்ப உறவை ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த உறவை ஏத்துக்க முடியும். மாட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த கல்யாணத்தை மனைவி மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்கல்ல. இந்த உலகம் இந்த கல்யாணத்தை ஏத்துக்குச்சுல்ல. ஆனா நீங்களும் நானும் சேர்ந்து வாழறத இந்த உலகம் ஏத்துக்காது. அத பத்தி நான் கவலைப்படல. இந்த உலகம் என்ன அந்த கல்யாணத்தை ஏத்துக்கணும்னு கம்பல் பண்ணா, நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு என்ன தடுத்தா, அதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். நான் உன்னை கூட்டிக்கிட்டு பிருந்தாவனத்தை விட்டே போயிடுவேன். ஆமா, எனக்கு நீ மட்டும் கூட இருந்தா போதும். நான் என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க போனா இந்த ராதிகா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. இதுவரைக்கும் அவ எங்கேயும் இப்படி போனதில்லையே. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நான்
என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் இதயத்துல எனக்குன்னு ஒரு மணப்பெண் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அது உன் உருவம் தான். என்ன மன்னிச்சிடுங்க. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாது. உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு தான் என் தலையில எழுதி இருக்கு. தேவா, வாசு, தேவா இன்னும் வரலையா? இந்த பையன் உயிர் எடுக்காம ஓய மாட்டான். எப்படி எல்லாம் பண்றான் பாரு. சாயந்தரம் வந்து என்கிட்ட சொல்றேன்னு சொன்னான், யாரை பத்தி கவலைப்படுறேன்னு. இப்ப ராத்திரி ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரவும் இல்லை, எந்த தகவலும் தெரியல. எங்க போனானோ அவன். பாட்டிமா, பால் குடிக்கிறீங்களா? இப்ப யார பால் கேட்டா உன்ன? உங்களுக்கு பசியே எடுக்கலையா என்ன? இப்ப எனக்கு பசி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அந்த பாலை வை, போன் எடுத்து என்கிட்ட கொடு. நான் சின்ன மருவ செல்லுக்கு போன் பண்றேன், அவகிட்டயே கேக்குறேன் தேவா வந்து அவளை பார்த்துட்டு கிளம்பினானா இல்லையான்னு. அடா, ஏண்டா என் மூஞ்சி அப்படியே பாக்குற? கண்ணடியானா? போன குடுன்றல. நீ இரு, நானே எடுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் பாட்டிமா, நீங்க இப்போ அன்னைக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். ஏன்? அது 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 நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க அன்னைக்கு போன் பண்ணி அங்க இருந்து ஒருவேளை தேவா முன்னாடியே கிளம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்க, பாவம் அண்ணி தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்களா, அதான் சொல்றேன். ஒருவேளை தேவா வந்துட்டு கூட இருக்கலாம், பாவம் அவங்கள ஏன் டென்ஷன் படுத்தணும்? வாசு, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற இல்ல? மறைக்கல, நான் உண்மையை தான் சொல்றேன் பாட்டிமா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா என்ன? முதல்ல நீங்க இந்த பாலை குடிங்க, பாலை குடிங்க. ஒருவேளை நான் அன்னைக்கு உன் கண்ணுல பார்த்த அந்த அன்பு மட்டும் உண்மையானதா இருந்தா
அந்த அன்பு மட்டும் எனக்கு போதும். ஆனா நீ இல்லாத அந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம். நான் விலகி இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும்னா நான் விலகியே இருக்கேன். இந்த போன் வேற. தேவா போனை எடுத்து தொலையண்டா. பாட்டிக்கு வேற என்னால பதில் சொல்ல முடியல. எடுத்துறா ப்ளீஸ், எடுத்துறா. அட என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நீ எவ்வளவு பூஜை பண்ற, நம்ம குடும்பத்தை எவ்வளவு திறமையா நிர்வகிக்கிற. எத்தனை வருஷமா நான் பாக்குறேன். நீ நம்புற அந்த கடவுள் உன் வேண்டுகோளை நிச்சயமா நிறைவேற்றாம விட மாட்டார் வைஷாலி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் எப்படி இருக்கணும்னு அம்மா எனக்கு கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் என் மருமகளுக்கும் கத்து கொடுக்குறேன். நீயும் தான் உன்னோட பொறுப்பை இந்த வீட்டு மருமக வந்த உடனே ஒப்படைக்கலான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. மூத்த மருமகளும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பரவாயில்ல. இப்பதான் சின்ன மருமக வந்திருக்காளே, நீங்களே பாத்துக்கிட்டுருங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு சடங்கையும் ஒவ்வொரு முறையையும் நம்மளோட ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் சின்ன மருமக எப்படி கட்டி காப்பாத்த போறா பாருங்க. ஆண்டவன் அவளையாவது அப்படி வைக்கட்டும். அவ அப்படிதான் இருப்பா. நீங்க வாங்க. பூஜை அறையில் நின்னுக்கிட்டு தேவையில்லாத எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க.
வைஷாலி, என்னம்மா? உனக்கு தெரியுமா தேவா எங்க போயிருக்கான்னு? ஓ, இல்லையேம்மா. எனக்கு எதுவும் தெரியாதே. ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் ஆச்சு, போன பையன் இன்னும் திரும்பி வரவே இல்லை. யாருமே கவலைப்படல. எனக்கு அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதோ இந்த பாசு, இவளுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, ஆனா அவன் என்கிட்ட மறைக்கிறான். என்ன, நீ எதையாவது மறைக்கிறியா? இல்லையேம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க தான் வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னமாச்சு அம்மா? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப தேவாவை நினைச்சதே கவலையா இருக்கு. வாசு, அம்மா போ, அம்மாவை ரூமுக்கு கூட்டு போ. வாங்க பாட்டிமா. தேவகி, கோவில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிற? தலை சுத்துதா என்ன? காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சல, அதனாலதான் இப்படி. இல்ல, நான் கொஞ்சம் படுத்தா சரியாயிடும். என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல, லேசா தலை சுத்துது போல இருக்கு. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, பூஜைய விஷாக்காவா பண்ண சொல்லு. நீ ரொம்ப கொடுத்து வச்ச பாக்கியசாலி. அவ்வளவு பெரிய பண்டிட் ராஜனோட மருமக உன் வீட்டுக்கு வந்து உன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணான்னா நல்லது தானே. போமா தங்க, போய் கையெல்லாம் அலம்பிட்டு வந்து சுத்தமா பூஜை பண்ணு. இந்த ராதிகா எங்க போனா? ஏ ராதிகா, அங்கே ஏமா நீ நிக்கிற? இங்க வா. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போயிட்டு வர்ற நீ? அது வந்து கோயிலுக்குப்பா. ஆமா, எப்ப பாரு கோவில் கோவில் கோயில், கோவிலையே சுத்திக்கிட்டே இரு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்றாங்க. அம்மா, எப்ப பார்த்தாலும் ஏன் அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? விழலடா, விழல. நான் அப்படியே வாயை மூடிட்டு இருக்கேன். இதே நீ வளர்த்த பொண்ணு சுத்துற மாதிரி என்னோட சொந்த பேத்தி சுத்துனா நீ வாயை மூடிட்டு சும்மா இருப்பியா? என்ன இருக்க மாட்டேல்ல? அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சும்மா எரிஞ்சு கொட்டி. நான் சொன்ன எங்க கேட்க போறாம? ஒரு நாளைக்கு தன்னால அனுபவிப்ப, அப்ப தெரியும். வேண்டாம், விஷாக்கா பண்ணட்டும். விஷாக்கா, என்னம்மா? இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வை. இல்ல விஷாக்கா, நானே செய்யறேன். விஷாக்கா பண்ணட்டும், நான் இப்ப சொன்னேன்ல. நீ அதுல கை வைக்காத.
எங்கிட்ட கோச்சிட்டு போனா. அதுக்கா இப்படி பண்ணிட்டானே, பாட்டிமாவை கவலைப்பட வச்சுட்டானே இந்த பையன். வீட்டுக்கு திரும்பி வந்துடு தேவா. என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.